அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள், குழந்தைங்கள ஆட்டோவில் நம்ம நிறைய டைம் ஸ்கூல்ஸில் அனுப்புகிறோம். ஓவர் க்ரௌடிங் ஆகுது. சில சமயம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இடையிலே மது பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது முக்கியமாக. ஆனால் ஸ்கூல் சவாரிகள் ஓட்டுற ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு இடையில இல்லைங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். பட் ஸ்டாண்ட் ஆட்டோஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மது பழக்கம் அடிமையாக இருக்கிறாங்க. கை கால் உதறது அது மாதிரி இருக்கும் பொழுது அவங்களோட இயல்பான வேலைகளை செய்ய முடியும். அப்புறம் பெரிய தொப்பை இருக்கிறவங்களோட டிரைவர்ஸாக இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா பெரிய தொப்பை இருக்கிறவங்களால இரவில் நல்லா தூங்க முடியாது. கொரட்டை நிறையா இருக்கும் பொழுது பகலில் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அப்படி தூங்கிடுவாங்க. அந்த நேரம் தான் விபத்து ஆகுது. அதே மாதிரி டிரைவர்ஸ் வந்து ஹெவி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஒன்று அவங்க காலையில் மோஷனில் பாஸ் பண்ணிவிட்டு காலையில் ஃபுட் சாப்பிட்டு வந்துட்டு அந்த 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் ஒரு டியூட்டி இருந்ததுன்னா இடையில பழங்கள் பழச்சாறுகள் மட்டும் எடுத்துக்கிட்டு மாலையில் அந்த டியூட்டி முடித்தோடனே அடுத்த வேலை சாப்பிடலாம். சரி, அது வரைக்கும் உடம்பு தாக்கு பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இருக்கிறதுலையே இந்த உலகத்திலேயே த பெஸ்ட் பேட்ரி அப்படின்னு பார்த்தா